ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாலகனாய் பிறந்த நாளிலே உங்களுக்கு சந்தோஷமும் மனமகிழ்ச்சியும் சமாதானமும் நிறைவாய் உங்கள் இல்லங்களையும் உள்ளங்களையும் நிரப்ப நாங்கள் வேண்டுகிறோம். கர்த்தர் அபிரிதமாய் இந்த இனிய பண்டிகை நாளை ஆசீர்வதித்து கொடுப்பாராக. இந்த நல்ல மற்றொரு கிறிஸ்துமஸ் நாளுக்காய் கர்த்தரை துதிக்கிறேன். இன்றைக்கு நான் உங்களோடு சொல்லப் போகின்ற கர்த்தருடைய வார்த்தை ஏசாயா 9:6. நமக்கொரு பாலகன் பிறந்தார், நமக்கொரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் அவர் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன். பிரைஸ் தி லார்ட். நம்முடைய ஆண்டவர் இந்த நாளிலே பிறந்திருக்கிறார், பாலகனாய் பிறந்திருக்கிறார். we are celebrating Christmas. கிறிஸ்மஸை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அவர் யார்? அவரை பற்றி ஏசாயா சொல்கிறார், உங்களுக்காக கொடுக்கப்பட்டவர் சாதாரணமானவர் அல்ல ஐயா, உங்களுக்காக கொடுக்கப்பட்டவர். given unto you. அதான் நமக்கு ஒரு குமாரன் பிறந்தார், பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். இயேசு உங்களுக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறார். அவர் எப்படிப்பட்டவர்? பைபிள் சொல்கிறது அவர் அதிசயமான, இஸ் a wonder. தேவனாகிய கர்த்தர் இந்த கிறிஸ்துமஸ் நாள் சொல்ல, உன்னை நான் அதிசயமானவர், என்னை ஃபாலோ பண்ற எல்லாருமே அதிசயமா நான் நடத்த போனேன். பிரைஸ் தி லார்ட். நீ குடும்பத்தில் 1000 ஓட்டம் இருக்கலாம், 1000 உடச்சல் இருக்கலாம், 1000 பிரச்சனை இருக்கலாம். இன்றைக்கு கிறிஸ்து பிறந்த அந்த பாலகனாய் பிறந்த அவர் அதிசயமானவர். ஸோ அவரை வழிபடுகிற நாமும் அதிசயமா இந்த உலகத்தில் இருக்க போறோம். அவன் சொல்றான்ல, அப்போஸ்தலன் இப்பவும் சொல்றான், கொரிந்தியர் பேசும் பொழுது, எங்களால் வாசிக்கப்படுகின்ற நிருபங்கள் நீங்கள் தானே. ஏசாயா தீர்க்கதரிசி அழகா சொல்வான், நானும் என்னுடைய பிள்ளைகளும் கர்த்தருடைய சமூகத்திலே அதிசயங்களும் அற்புதங்கள் அடையாளங்களுமாய் இருக்கிறோம், அற்புதங்களும் அடையாளங்களுமாய் இருக்கிறோம் என்று சொல்லுகிறார். இன்னைக்கு உன்னுடைய வாழ்க்கையிலும் எதிர்பாராத திருப்பத்தை கொடுக்க ஆண்டவரால் முடியும். தண்ணீரை ரசமாக மாற்றினவர், மரித்தோரை உயிரோடு எழுப்பினவர், இன்றைக்கு அவர் பாலகனாய் பிறந்த நாளைக்கு செலிப்ரேட் பண்றாங்க. இன்னைக்கு நான் சொல்றேன், கவலையோடும் சோர்வோடும் எதிலே தோய்ந்து போயிருக்கிறாயோ, அதில் ஒரு அற்புதத்தை செய்ய ஆண்டவரால் முடியும். அவரால் முடியும். அவர் நிச்சயமாய் செய்து முடிக்க வல்லமை உள்ளவர். அதிசயம் என்கிற நாமம் அங்கே சிம்சோன் பிறந்த பொழுது மனோவாவுக்கு சொல்லப்பட்ட, கேட்குற நம்முடைய நாமம் என்னன்னு கேட்குறேன். வயதான மனோவா கேட்குறேன், எப்படி அது முடியும் அப்படின்னு. அப்போ சொல்கிறான், அது ஏன் கேட்பான், என் பேர் அதிசயம் என்று சொல்லுகிறார். இன்னைக்கு ஆண்டவர் அதிசயம் அற்புதமான காரியத்தை உன் வாழ்க்கையிலே செய்வார். இரண்டாவது, அவர் ஆலோசனை கர்த்தர். ஐயா நான் என்ன செய்யணும்னு தெரியல ஐயா, நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு குழம்பிட்டு இருக்கியா. அங்கே போகலாமா, இங்கே போகலாமா, இப்படி சொல்லலாமா, இப்படி பண்ணலாமா, இங்கே கொடுக்கலாமா, அங்கே வாங்கலாமா, அவருடைய ஆலோசனை கேளுங்க. வாழ்க்கை ரொம்ப அடிபட்டு நொந்து போன அங்கு அருமையான மனுஷனாகி யோபு சொல்லுகிறான், அவர் ஒருவருக்கே ஆலோசனையும் புத்தியும் உண்டு. என்ன அருமையான ஸ்டேட்மெண்ட் பாருங்க. இந்த உலகத்தில் ஆலோசனை இருக்குன்னே பிறந்தவர்னா இயேசு கிறிஸ்து தான். அவரை தவிர வேற யாருக்கும் ஆலோசனை சொல்ல முடியாதுங்க. ஹி இஸ் த பெஸ்ட் ஃபார் எவ்ரிதிங்னு சொல்றான். அதை ரியலைஸ் பண்றீங்களா? அவர் ஒருவருக்கே ஆலோசனையும் புத்தியும் உண்டு. அவர் ஆலோசனை கர்த்தர். அவருடைய ஆலோசனைகள் ஆழமானவைகள், அற்புதமானவைகள். ஒரு பட்டணம் போயாச்சு, என்ன டேக்ஸ் எப்படி கட்டுறது ஆண்டு சொல்ல, கடலை போய் வலையை போடு, அதில் தூண்டில் போடு, அதில் ஒரு மீன் கிடைக்கும், மீனுக்கு வயிற்றுல நானே இருக்கும், அதை வாயில் நானே, வயிற்றுல நானே இருக்கும், அதை எடுத்து டேக்ஸ் கொடுன்றார். யோசிச்சு பாருங்க ஐயா. இப்படி நான் சொன்னேன்னு வச்சுக்கணும், இப்போ ஒரு தூண்டில் போட்டு மீன் பிடி, அதில் ஒரு தங்கம் இருக்கும், அதை எடுத்து உன் வீட்டில் சாப்பிடுன்னு சொன்னால், இவருக்கு பின்னாடி நான் வந்தேன், இவருக்கு ஆலோசனை நான் கேட்குறேன்னு சொல்லி எனக்கு நீங்கள் திட்டிருக்க மாட்டீங்க. ஆனால் கர்த்தருடைய ஆலோசனைகள் ஆழமானவைகள். எங்கே வச்சிருக்காரு பாருங்க. உங்களுக்கான கிரியைகள் நீங்கள் நினைக்கிறீங்க நமக்கு தேடின இடத்துலையே சுற்றி வந்து, நம்ம தெரிஞ்ச இடத்துலையே சுற்றி வந்து இதில் தான் நமக்கு காரியம் நடக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இல்லை. நீ சுத்தாத இடத்துக்கு அந்த பக்கம் போ, பவுண்டரிக்கு அந்த பக்கம் போ, அங்கே உனக்காக அற்புதம் காத்து கொண்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. அவருக்கு ஆலோசனை உண்டு. இன்னைக்கு ஆலோசனை கேளுங்க. அவருடைய ஆலோசனை கேட்டு யாரும் வெட்கப்பட்டு போவதில்லை. அடுத்து சொல்கிறது, அவர் வல்லமை உள்ள தேவன். எல் என்றால் பவர், எல் ஷடாய், சர்வ வல்லமை உள்ளவர்.
அவர் தான் பாலகனாக பிறந்திருக்கிறார். அவர் நினச்சா கிழக்க உதிக்கிற சூரியனை மேற்க உதிக்க பண்ண முடியும். அவர் நினச்சா சூரியரோட ரத்தமாக மாற்ற, அவர் நினச்சில்ல ரத்தமாய் மாற்ற முடியும். அவர் நினச்சா திசைகளை மாற்றுவதை போல காரியங்களை அவர் சூழ்நிலையாய் மாற்றி கொண்டு வருவார். ஒரு தடவை இலங்கைக்கு போயிருக்கும்போது அங்கே உள்ள மக்கள் சொன்னாங்க, ஒரு பெரிய சைக்ளோன் தாக்க போகுதுன்னு சொல்ல அன்னைக்கு அவங்களுடைய ஃபாஸ்டிங் ப்ரேயரா, அது கரெக்டாக எக்ஸாக்ட்லி அந்த மட்டக்களப்பு பகுதியை தாக்க போகுதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்களாம். அப்போது எல்லாரும் அந்த அன்னைக்கு ஜெபம் பண்ணுற நேரம், அப்போ ஆண்டவரே எல்லாரும் நிறைய மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குது, எல்லாரும் வராங்க, வந்திருக்கோம் சொன்ன, ஆண்டவரே நாங்கள் ஜெபம் பண்ணுறோம், எங்களுக்கு ஒரு டைவர்ஷன் வேண்டும், இந்த இதை தெற்கத்திய வெள்ளங்களை திருப்பதை போல் கொஞ்சம் டைவர்ட் பண்ணி விடுங்க ஆண்டவரே, எங்களுக்கு வேண்டாம் அந்த புயலுன்னு சொல்லி ஜெபம் பண்ணாங்களாம். ஜெபம் பண்ணி பண்ணி ஆண்டவரை ஸ்தோத்திரிக்க 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 சொல்கிறாங்க. ஐயா, கிழக்கு நோக்கி வந்த புயலை ஆண்டவர் டைவர்ட் பண்ணி காற்றை பெருமையாக வீச பண்ணி அது மேற்கு நோக்கி போய் காலின்னு ஒரு இடத்துல அடிச்சுக்கிட்டு அந்த புயல் அடிச்சுட்டு போச்சு. பிரைஸ் தி லார்ட். ஒரு புயலே டைவர்ஷனை மாற்றினான்னா உன் வாழ்க்கையில் இன்னைக்கு வீசுகிற புயல்களை மாற்ற முடியாதா? அவர் எப்படிப்பட்டவர்? அதிசயமானவர். அவர் ஆலோசனை கர்த்தர், வல்லமை உள்ள தேவன். வல்லமை உள்ள தேவன் மெய்யாகவே உங்கள் வாழ்க்கை இந்த நாளில் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவார். Have a wonderful, wonderful day. God bless you. Merry Christmas. Amen.